என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நீங்களும் நானும் அவருடைய ஜனங்கள். அவர் அளிக்கிற நன்மையினாலே நாம் திருப்தி ஆவோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போய் தேவன் எனக்கு மறுபடியும் அந்த நன்மை எனக்கு தருவாரா, அந்த நன்மையினால் என் வாழ்க்கை ஒரு திருப்தி உள்ளதா இருக்குமா என்று நீங்கள் பலமுறை சிந்தித்து உபவசித்து தேவ சமூகத்திலே கதறி தேவ ஊழியரிடத்திலே போய், ஐயா என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் நடக்கவில்லை, நான் நன்மையை எதிர்பார்க்கிறேன், அதற்கு பதில் என் வாழ்க்கையில தீமைதான் நடக்கிறது, அந்த நன்மையினால என்றைக்கு நான் மகிழ்ந்திருக்க போகிறேன், என்றைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி இருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களும் கூட அப்படித்தான். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில தேவனை விட்டு தூரமாய் போன பொழுது தேவன் அவர்களை பாபிலோனியர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அந்த பாபிலோன் தேசத்தில் அவர்கள் பட்ட பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் நீங்கி அவர்கள் மறுபடியும் வரும் பொழுது அவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் அறிந்து கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஜனங்கள். இன்னைக்கு ஒரு வேளை உங்க வாழ்க்கையில உங்களை உரிமை பாராட்டி, இது என் சொந்தக்காரர்கள், இது என்னுடைய உறவினர்கள், இது என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லி உரிமை பாராட்டுவதற்கு கூட எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு சிறுமையானவள், நான் ஒரு எளிமையானவன், நான் ஒரு ஏழை குடும்பம் என்று நீங்கள் எண்ணியிருக்கிறீர்களா? உங்களை உரிமை பாராட்டுகிற ஒருவர் உண்டு. அவர்தான் நான் பேசுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்தான் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். அப்படியானால் தன் ஜனத்திற்காக அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிற தெய்வம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38 வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். வாழ்க்கையில எந்த நன்மை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த நன்மைகளை தேவன் உங்களுக்கு தரும்படிக்கு அவர் பிரியமுள்ள கர்த்தர். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு எழுதியிருக்கிறது, கர்த்தரை தேடும் ஜனத்திற்கு ஒரு நன்மையும் குறையாது. ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த நன்மைக்காக இந்த மாதம் காத்திருக்கிறீர்களோ அது பூமிக்குரிய நன்மைகளாய் இருக்கலாம் அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தின் நன்மைகளாய் இருக்கலாம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவர் நன்மை இந்த மாதத்திலே செய்வார். ஆகவே என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையினாலே அவர்கள் திருப்தி ஆவார்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திருப்தியான மாதம், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம். இந்த மாதம் நீங்கள் எல்லாவற்றிலும் மகிழ்ந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க செய்கிற நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்து